ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 38 ராஜஸ்தான் ராயல் விஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் ரெண்டாவது தடவை மோதுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை ராஜஸ்தான் ராயல்ஸில் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் தான் வந்து இந்த மேட்ச் நடக்குது. நம்ம இந்த மேட்சோடைய ஃபுல் ஸ்டாட்ஸோடைய அனாலிசிஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. உங்களோட ஐடியாவே அங்கே ஷேர் பண்ணுங்கள். வின் ரேஷியோ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த ராஜஸ்தானில் இருக்கிற அந்த எஸ்சிங் ஸ்டேடியம் இவங்களோட இதோடைய வென்யூ ப்ராக்ரஸ் பாருங்கள். எந்த மாதிரியான மேட்சஸ் வந்து எப்படிலாம் நடந்திருக்குன்னு. 56 மேட்சஸில் ப்ளே பண்ணதில் 26 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் வின் பண்ணவங்க 36 பண்ணியிருக்கிறாங்க. பிலோ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 158 16 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து மும்பை டாமினேட் பண்ணால் இந்த மாதிரியான வாய்ப்பு வர்றதுக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் 170 to 180 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எபோவ் ஸ்கோர் 190 வந்து 10 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹை ஸ்கோர் வந்து 214 லோ ஸ்கோர் 59 டைம்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ராஜஸ்தான் கிரவுண்டு வந்து அதிகமாக பேட்டினுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சேசினுக்கு வந்து இங்கே கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்திருக்கு. சப்போஸ் இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து செகண்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா யுவேந்திர சாகல் இந்த மாதிரி ஸ்பின் கண்டிஷன்ல அவங்க உள்ள போறப்போ அதை சேஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம். இந்த வென்யூல நடந்த ரீசெண்டான ப்ராக்ரஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நடந்த குஜராத் மேட்ச் வந்து குஜராத்துக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் பண்ணதுல லாஸ்ட் வர போய் குஜராத் கடைசியில வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 28 மார்ச்ல பாத்தீங்கன்னா ஆர்ஆர் வின் பண்ணியிருக்கிறாங்க டெல்லியோட. அந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வர போயிருக்கு. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்தவரை ஃபுல் டாமினேட்டாக வேகமாக வின் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இப்போ வரைக்கும் அமையலை. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பேட்டிங் பிச் மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பவுலிங் பிச்சுக்கான மாறுறதெல்லாம் கூட இருக்கலாம். ஒரு மேபி தொடர்ந்து பேட்டினுக்காக இருக்கிறதுனால ஒரு இதுக்காகலாம். அதனால நீங்கள் பவுலினுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எடுங்க. 24th மார்ச்சும் பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கும் எல்எஸ்டிக்கும் நடந்திருக்கு. ஆர்ஆர் தான் அதில் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சேசின் வந்து பவுலிங் எங்கே கம்மியாக இருக்கோ அந்த டீம் வந்து வின் ஆயிருந்தாங்க. ஸோ அதுக்கு தக்கனமாக நீங்கள் வந்து டீமை எடுத்து கொண்டு போகலாம். இப்போ மேக்சிமம் பேட்டினுக்கு சப்போர்ட் ஆனதுனால பவுலிங்குக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் டீம் எடுக்கும். கிரவுண்டில் நடந்த லாஸ்ட் மேட்சஸில் ஸ்பின்னர்ஸ் 12 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 24 விக்கெட்ஸும் எடுத்திருக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 6ம் செகண்ட் இன்னிங்ஸில் 6ம் ஈக்குவலாக தான் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் ஃபாஸ்ட் பவுலர் செகண்ட் இன்னிங்ஸில் 15 விக்கெட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 9 விக்கெட்டும் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ஃபாஸ்ட் இதுக்கு சப்போர்ட் ஆகிற பட்சத்தில் மேக்ஸிமம் பர்கரையும் உள்ளே கொண்டு வருவாங்க. ஏன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர் இது வந்து வச்சு தான் அவங்க டாமினேட் பண்ணாங்க எம்ஐ இதில். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் திரும்ப நடக்கிறதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்குது. இந்த டீமுடைய ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 29 மேட்சஸில் மும்பை வந்து 15ம் ராஜஸ்தான் ராயல்ஸ் 13ம் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஹெட் டு ஹெட்ல வந்து ஈக்குவலாக தான் இருக்கு. வென்யூவில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வந்து 7 மேட்சஸில் 5 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. எம்ஐ பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹோம் கிரவுண்ட் வென்யூவில் இவங்க வின் பண்ணதுனால ஒருவேளை தொடர்ச்சியாக வின் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயலோட பிளேயிங் 11 வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர், ஜெய்ஸ்வால், சாம்சன், ரியான் பராக், துருவ் ஜுரல், ஹிட்மேயர், ராமன் பவல், ரவி அஸ்வின், சகால், போல்ட், ஆவேஷ் கான், குல்தீப் சென். இதில் கண்டிப்பாக ஒன்று ரோமன் பவுலை எடுத்துட்டு வந்து பர்கர் மேக்சிமம் அவர் அவைலபிள் இருக்காரு, எந்த அவருக்கு அடிப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் அவரை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா ஃபாஸ்ட் இதில் அவங்க இதுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் இதில் கொஞ்சம் அவுட் ஆகிறதுனால ஸோ அதை அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து ஹெட் டு ஹெட்ல வந்து 62வும் வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிட்ட இருக்குது. இவங்க வந்து ரீசெண்டாக விளையாண்ட ஃபார்ம் 107 100 அந்த மாதிரி எடுத்திருக்கிறாங்க. ஜோஸ் பட்லர் எப்படின்னா அவன் நம்ம பும்ரா பால்ல இன்ஸ்விங் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல அவுட் ஆகலை, அந்த மாதிரி இன்ஸ்விங் பண்ண தெரிஞ்சவங்க பால்ல அவுட் ஆகலைன்னா இவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். ஏன்னா மும்பையில் அந்த அளவுக்கு இப்போ ஸ்பின்னர்ஸும் இல்லை. ஸோ ஓரளவு வாய்ப்பு இருக்கு. ஜெய்ஸ்வாலோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. அப்படியே வந்தாலும் ட்ரீம் டீம் அளவுக்கு தான் இருக்கு, சிவிசி அளவுக்கு இல்லை. ஆனா அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸுக்காக வந்து அவங்க டீமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்களும் பார்த்துட்டு தான் அவங்கள டீமுக்கு தொடர்ந்து கேப்டன் இது எடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவரோட இது டவுன்லாம் தான் இருக்கு. அவர் டெஸ்ட் மேட்ச்ல நல்லா பிளே பண்ணிட்டு வந்தது அந்த இதுல சர்ஃபேஸ்ல பண்ணதுனால அந்த இதுல இருந்து அவருக்கு வர முடியல அப்படிங்கறது ஒரு காரணம் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா சீக்கிரமா வரலாம். இந்த மேட்ச் கூட அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு சில வாய்ப்புகளும் இருக்கு.
சஞ்சு சாம்சன், பட்லர் இவங்களுக்கு 2 பேருக்குமே ஹெட் வென்யூ ரெக்கார்டு வந்து வென்யூ ரெக்கார்டு நல்லா இருக்கு. சஞ்சு சாம்சனுக்கு ஹெட் ஓகே ஆவரேஜா இருக்கு. ஆனா அவருடைய லாஸ்ட் மேட்ச் எம்ஐ கூட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டா 2 மேட்ச் நல்லா விளையாடல. ஸோ இந்த மேட்ச் அவர் விளையாடுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா விளையாட வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் விக்கெட் வந்து ஸ்டார்டிங்ல போகல, நல்லா பிளே பண்ணிட்டாங்கன்னா அவருடைய பொசிஷன் கொஞ்சம் தள்ளி வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பும்ரா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாயிருவாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா பும்ரா, ஷிப்பர்டு இவங்க மாதிரி பால்லையும் அவுட் ஆயிருக்காரு. ஸோ மேபி ஃபிளாப் ஆறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வென்யூ நல்லா பிளே பண்ணதுனால எப்படியும் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வரதுக்கு வந்துருவாரு. ரியான் பராக் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தான். அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கம்மியா கொடுக்குறாங்க. ஸோ அவருக்கு அதையும் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணி உள்ள வருவாரு. வென்யூ ரெக்கார்டும் ஹெட் ரெக்கார்டும் ரெண்டுமே நல்லா வச்சிருக்காரு. ஸோ இவரை வந்து நம்ம மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல எடுத்துக்கலாம். த்ரூஜரல், ஹிட்மேயர் இதுல யாராவது ஒருத்தங்களை வேணா எடுக்கலாம். ஹிட்மேயர் வந்து நம்ம ராஜஸ்தான் ராயல் தோக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது, இல்ல டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆவாங்க, அதுக்கப்புறம் தான் பிளே பண்ணுவாங்க அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த 2 பேர்ல ஹிட்மேயர் எடுக்கிறது பெட்டர். இப்போ இதுல ரோமன் பவுல், ரவி அஸ்வின் மேக்சிமம் டீமுக்குள்ள இருப்பாங்க. ஏன்னா அந்த டீம்ல வந்து இஷான் கிஷன், திலக் வர்மா 2 பேர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனையும் அவுட் ஆக்க அவரால் முடியும். ஸோ ரோமன் பவுல் வந்து ரீசன்ட் ஃபார்ம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஆனால் இந்த மேட்ச்ல அவர் பிளே பண்ணுவாராங்கிறது ஒரு டவுட். மொத்தத்தில் அவர் உள்ளேயே இருப்பாரா அப்படின்னு. அப்படி இருந்தா பர்கருக்கு பதிலாக கூட இம்பாக்டா கொண்டு வரலாம். ட்ரெண்ட் போல்ட், அப்புறம் ஆவேஷ் கான் வந்து 2 விக்கெட் 1 விக்கெட் தான் சில இதில் எடுக்கிறாங்க. வென்யூல 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹெட்ல பாத்தீங்கன்னா 9 விக்கெட் அளவுக்கு எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆவேஷ் கான், அதே மாதிரி அதுக்கு அடுத்து குல்தீப் சென் வருவாங்க. இந்த 2 பேர்ல ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். ட்ரெண்ட் போல்ட் வந்து கண்டிப்பா இவங்க கூட வந்து நல்ல அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவருக்கு வந்து பவர் பிளே ஓவர் நிறைய கொடுப்பாரு இவரு. ஸோ இவர் வந்து விக்கெட் ஸ்டார்டிங்லயே ரோஹித் சர்மா இவங்களெல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சகால் வந்து இந்த இதுல ஒரு நல்ல ஒரு மஸ்ட் பிக்கா தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பிளேயர்ஸ் வந்து அங்கே மேக்ஸிமம் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால அவுட் ஆகுறதுக்கான விக்கெட்ஸ் ஆப்ஷன் நிறைய கிடைக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்னா சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. குல்தீப் சென் வந்து அதே மாதிரி தான். அவரை வந்து நம்ம ஏகான் இல்லைன்னா இவங்க இந்த 2 பேர்ல யாரையாவது ஒருத்தங்களை நம்ம வந்து கொண்டு போகலாம். இந்த இதில் பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் போல்ட் வந்து பவர் பிளேலேயே நிறைய ஓவர் போடுறாங்க. இப்போ எம்ஐ பண்ணாங்கன்னா அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஒரு ஓவர் டெத் ஓவரில் போடுவாங்க. அதே மாதிரி சகாலும் பார்த்தீங்கன்னா பவர் பிளே முடிஞ்சதும் ஒரு ஓவர் போடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெத்துலையும் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம ஆவேஷ் கான் வந்து பவர் பிளே ஓவரில் போடுவாங்க. அடுத்து ஒரு 2 ஓவர் டெத்துல போடுறாங்க. மேலும் இப்போ அஸ்வின் வர்றாருன்னா அஸ்வின் பார்த்தீங்கன்னா பவர் பிளே முடிஞ்சதும் போட்டு அந்த 14-15 ஓவரில் அவருடைய ஸ்பெல்லை வந்து முடிக்கிற மாதிரி தொடர்ந்து பண்ணுவார். எம்ஐயோட பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், இல்லைன்னா அவருடைய இம்பாக்டா மத்வால் வருவார் அடுத்த இன்னிங்ஸில். ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மா, டிம் டேவிடு, ஆர் ஷெப்பர்டு, முகமது நபி, அதே மாதிரி கோட்ஸே, ஸ்ரேயாஸ் கோபால், அதே மாதிரி ஜஸ்பிரித் பும்ரா. இந்த மேட்ச்ல முகமது நபிக்கு பதிலாக ஒன்று துஷாரா கொண்டு வருவாங்க, இல்லை ரொமேரியோ ஷிஃபர்டுக்கு பதிலாக துஷாரா கொண்டு வருவாங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்க பஞ்சாப் இதே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க கிட்ட. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பவுலிங்க்கு இவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலை அப்படின்னா அடிச்சிருவாங்க. ஸோ அதனால ஒரு 1 or 2 சேஞ்சஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதே மாதிரி பிளேயரோடைய ஃபுல் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷனுக்கு இந்த வென்யூல வந்து 58 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. ஹெட் ரெக்கார்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஸோ இவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு. இவருக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ் கிட்ட சில த்ரெட்டுகள் இருக்கு. மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சகால், மகராஜ் இந்த மாதிரி இவங்க கிட்டேயும் த்ரெட் இருக்கு. அவங்க லெக் ஸ்பின்ல வந்து லெஃப்ட் ஹேண்டர் விளையாடுவாங்க. ஆனால் இவர் டைம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிருக்காரு. அதனாலதான் அவர் வந்து ஒரு ரிஸ்கி சாய்ஸ் தான். ஒன்று ஹிட்டு இல்லைன்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா போல்ட்டு, பர்கரு இவங்கெல்லாம் வர்ற பட்சத்தில் அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து லோ. அது மாதிரி சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா. சூரியகுமார் யாதவுக்கு இந்த வென்யூ ரெக்கார்டு நல்லா இருக்கு. ஹெட்டுகட்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஸோ அவங்க வந்து லாஸ்ட் மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சூரியகுமார் யாதவுக்கு வந்து இந்த மாதிரி கிரவுண்டில் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பண்ணிடுவாரு. போல்ட்டு, இந்த பர்கரு, அதே மாதிரி இந்த சகால் மெயின் பிக்கா இருப்பாரு இவங்க டீமுக்கு எதிராக.
அதே மாதிரி மகராஜ் வந்தா மகராஜ் இவங்க கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா இவருக்கும் ஒரு த்ரெட்ஸ் இருக்கு. மேபி அவுட் ஆகுறதுக்கும் ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா வந்து இந்த வென்யூல வந்து ஆவரேஜ் 33 வரைக்கும் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்ல ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 75க்கு மேல வச்சிருக்காரு. ஸோ பவுலிங் இப்போ போடுறாரு. ஸோ விக்கெட் எடுத்து பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணாருன்னா இவர் வந்து ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மேட்ச்ல கொஞ்சம் இருக்கு. ஆனால் சிவிசி அளவுக்குலாம் வருவாரா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டவுட் தான். அவர் ரிஸ்கி பிக்கு தான் சிவிசிக்கெல்லாம். கோர்மா வந்து எப்படி பாத்தீங்கன்னா இவங்க கூட வென்யூல வந்து பெருசா இல்லைனாலும் ஹெட் டு ஹெட்ல நல்லா பிளே பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய ஐபிஎல் கேரியரும் 40க்கு மேல அடிச்சிடுறாரு. ஸோ ட்ரீம் டீம் வந்து இவர் மஸ்ட் வந்துகிட்டே இருக்கிறாரு. இவருக்கு பவுலிங் ஆப்ஷனும் இருக்கு. அவங்க டீம் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனா பவுலிங் போட்டார்னா கண்டிப்பா விக்கெட்டும் எடுத்துருவாரு. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவர் கன்ஃபார்மா டி டீம் வந்துருவாரு மேக்சிமம். டிம் டேவிட வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அவர் ஆவரேஜ் நல்லா இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ் போகும்போது பெரிய அளவுக்கு இல்லாம பிரஷர்ல அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இதுல வந்து முகமது நபி, ரொமேரியோ ஷெப்பர்ட்ல யாராவது ஒருத்தங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொமேரியோ ஷெப்பர்ட் வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கலாம். அவர் மீடியம் பவுலர் தான் போடுவாரு. விக்கெட் வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா விக்கெட் இவருக்கு ஓவர் வந்து கொடுத்தாதான் அது வந்து இவர் பேட்டிங் பவுலிங் ரெண்டையும் ஸ்கோர் பண்ண முடியும். முகமது நபிக்கு பதிலாக துஷாராவை இந்த மேட்ச் மேக்சிமம் உள்ள கொண்டு வருவாங்க பவுலிங்கை ஸ்ட்ராங் பண்ண. அப்படி இல்லைன்னா முகமது நபியை வச்சுட்டு ரொமேரியோ ஷெப்பர்ட்டை கூட மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த மேட்ச்ல இருக்கு. கோட்ஸே வந்து தொடர்ந்து 3 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் 4 விக்கெட்னு எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ்ல இருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு தக்கனமா அவரை நம்ம வந்து இந்த டீம்ல எடுக்கலாம். இந்த பிச்சு அவருக்கு சப்போர்ட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நீங்க எடுக்கலாம். இப்போ பும்ரா ஃபெயிலியர் ஆகிற பட்சத்துல இவர் கண்டிப்பா ஒரு ட்ரீம் டீம் அளவுக்காவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி ஸ்ரேயாஸ் கோபால் மட்டும்தான் இவங்க இதுல ஸ்பின் பண்றாங்க. ஸோ லெக் ஸ்பின்னர் இருக்கிறாங்க. அவங்க டீம்லயும் ரைட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால ஒரு விக்கெட் விழுறதுக்கான சில 2 விக்கெட் 1 விக்கெட் விழ வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா செகண்ட் இன்னிங்ஸ்ல பண்ணாதான் உண்டு. ஜஸ்பிரீத் பும்ரா வந்து வென்யூல 3 விக்கெட்டும் 2 மேட்சஸ் விளையாண்டு ஹெட் டு ஹெட்ல வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. ஸோ இது இங்க இந்த மேட்ச்ல திரும்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் மேபி. அப்படி இல்லை அப்படின்னா அவர் ஃபிளாப் ஆகி இந்த ஆகாஷ் மத்வாலும் கோட்ஸையும் மேக்சிமம் வந்து உள்ள வருவாங்க. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மத்வால்லாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் நல்லா போடுவாரு. சிவிசி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளது அது ரோஹித் சர்மா, அடுத்து பும்ரா, சூரியகுமார் யாதவ், பட்லரு, சாம்சன், பராக், சகால் இவங்கெல்லாம் வந்து ஒரு சேஃப் பிக்கு. ஓரளவு உங்களுக்கு பாயிண்ட்ஸை எடுத்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிஸ்கி பிக் பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் இப்ப கொஞ்சம் அவருடைய கண்டிஷன் போரா இருக்கு. போல்ட்டு, மத்வால், ஹிட்மேயர், திலக் வர்மா, இஷன் கிஷன் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் த்ரெட்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு ரிஸ்கி ஆப்ஷன். நல்ல ஒரு பிளே பண்ணா ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். மேலும் நம்ம டீம் மேக்கிங் வீடியோ வந்து அடுத்த வீடியோல வந்து ஃபுல்லா போடுவோம். அதில் வந்து இந்த வென்யூ இந்த ரெக்கார்டு இதெல்லாம் நம்ம வச்சு தான் அதை நம்ம எடுக்கிறோம். நம்ம ஒன்று சில டைம் அதை நான் டைரக்டா போடுவேன். அப்படி இது பண்றவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு பாருங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம பிளேயர்ஸை ஏன் லீவ் பண்றோங்கிறது தெளிவா தெரியும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.